எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அழகப்பன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது நம்ம உயிரை காக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த கொரோனா டைமில். நிறைய டைம் கிளினிக்கில் பேஷண்ட் பார்க்குறேன், திடீர்னு ரொம்ப மூச்சு திணறலோடு வராங்க. என்னென்னு கேட்டால் நல்லா தான் சார் இருந்தாங்க, ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் போன வாரம் ஜுரம் இருந்துச்சு, லேசாக சளி இருமல் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துட்டு இருந்தாங்க, திடீர்னு இருமுதுன்னாங்க, கொஞ்சம் முடியலன்னாங்க, கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சிஜன் பார்த்தா அப்போவே 75 காமிக்குது, 80 காமிக்குது, ரொம்ப குறைஞ்சி போகுது, ரொம்ப முடியாமல் ஆயிடுறாங்க. உடனே அவசரமாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொன்னோன்னா எங்கே போகிறதுன்னு தெரில. நைட்டு 12 மணி 11 மணிக்கு எங்கே போவாங்க? எங்கே போனாலும் ஆக்சிஜன் இல்லை, பெட் இல்லை, ஒரே டென்ஷன். ஸோ இந்த டென்ஷன், குழப்பம் இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். அதே மாதிரி உயிரிழப்பை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட இருக்கிற ஒரே விஷயம் இப்போது இந்த டைமில் வந்து இந்த ஆக்சிமீட்டருங்க. இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் தாங்க இருக்கிறதுலையே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த டைமில் ஒவ்வொரு வீட்லேயும் அது இருக்கணுங்க. எல்லோரும் வாங்கி வைக்கணுமானா வேண்டாம். அட்லீஸ்ட் வந்து யாராவது ஒருத்தவங்க வீட்டில் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, ஜுரம் வந்துருச்சு, அவங்களுக்கு இருமல் சளி இருக்குது, உடம்பு டயர்டாகவும் இருக்காங்க, ரொம்ப வயசானவங்க முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டை இல்லைனா அக்கம் பக்கத்தில் யார்ட்டையாவது இருக்கும், கண்டிப்பாக வாங்கிக்கிங்க. இது வாங்கும்போது தரமான ஒரு மிஷினை வாங்கிக்கோங்க. சில டைம் வந்து இது ஒரு 700 600 இந்த மாதிரி ரேஞ்சுக்கெலாம் கிடைக்குது. நிறைய ஆன்லைனில் இடத்துல சைனா ப்ராடக்ட் இதெல்லாம் விற்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வாங்கி பார்த்தோம்னா திடீர்னு ஒரு நம்பர் 70 காமிக்குது. நானே ஒரு தடவை வாங்கி பார்த்துட்டு பயந்துட்டேன், நமக்கு என்னடா 70 தான் இருக்குது அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி மிஷினை வாங்கி வச்சு நம்ம குழப்பம் அடைகிறத விட கொஞ்சம் இதுக்காக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 1500 2000 ரேஞ்சில் நம்ம இந்த மிஷின் வாங்கணும் அப்படின்னு சொன்னால், நல்ல மிஷினாக வாரண்ட்டி இருக்கிற மிஷினை வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னால் இது நம்ம உயிரை காப்பாற்றுங்க கண்டிப்பாக. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது சிம்பிள் தான், இது எல்லாருக்குமே தெரியும், நான் புதுசாக சொல்ல தேவையில்லை. ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு விரலை உள்ளே வைக்கணும், வச்சுட்டு இதை ஆன் பண்ணோம்னா ஒரு நம்பர் காமிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் காமிக்கும். ஒன்று வந்து 99 காமிக்க பாருங்க, அது 98 99ன்றது தான் SpO2ன்னு போட்டிருக்கு பாருங்கள். ஸோ அது வந்து ஆக்சிஜன் சேச்சுரேஷன். இன்னொன்று வந்து பல்ஸ். ஸோ 71ன்னு காமிக்குது பாருங்கள். ஸோ அது வந்து பல்ஸ். ஸோ வந்து ஒரு நம்பர் வந்து ஆக்சிஜன் சேச்சுரேஷன், இன்னொன்று பல்ஸ். ஸோ ஆக்சிஜன் சேச்சுரேஷன் தான் நம்மளுக்கு இப்போதைக்கு ரொம்ப முக்கியம். ஸோ சேச்சுரேஷன் வந்து 94 95க்கு மேலே இருக்கணுங்க, அதான் முக்கியம். ஸோ நிறைய பேர் என்ன பதட்டத்தில் சில டைம் வந்து வயிறு புண்ணாக இருக்குது, அவங்க கூட மூச்சு விட கஷ்டப்படுறாங்க, அவங்களாம் பயந்துக்கிறாங்க, ஐயோ நம்ம கொரோனால மூச்சு விட முடியலன்னு. அப்போ உடனே இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சு பார்த்தாங்கன்னா கொஞ்சம் பயம் போயிடுங்க. நமக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு சிடி ஸ்கேனோ எந்த ஒரு பிளட் டெஸ்ட்டோ வந்து உங்கள் நுரையீரல் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்றது எதுவுமே சொல்ல முடியாதுங்க, இந்த மிஷின் மாதிரி சொல்லவே முடியாது. ஸோ அதனால் இந்த மிஷின் தான் ரொம்ப முக்கியம். அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த மிஷினை வாங்கி வச்சுக்கோங்க. அதுவும் இந்த கொரோனா பாசிட்டிவ் உங்களுக்கு ஆர்டிபிசிஆரில் பாசிட்டிவ் வந்துட்டால் கண்டிப்பாக நீங்கள் முதல் வாரம் கூட இல்லைங்க, 2வது வாரம் ஒரு 4-5 நாள் தள்ளி போன பிறகு அந்த ஒரு 5 நாள்லேருந்து 10 நாள் இருக்குல்ல, அதான் ரொம்ப முக்கியங்க. அந்த டைமில் தான் ஆக்சிஜன் வந்து டவுன் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக நீங்கள் அந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷனை ஒவ்வொரு 4 மணி நேரமோ 6 மணி நேரமோ நோட் பண்ணி, இப்போ சடனாக எப்போவுமே உங்களுக்கு 98 99 இருக்கும், திடீர்னு ஒரு 94 93 போகுதுன்னா உடனே உங்கள் டாக்டருக்கு இன்டிமேட் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து 6 மினிட்ஸ் வாக் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 6 நிமிஷம் நார்மலாக நடந்துட்டு பின்னாடி உட்காந்துட்டு இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக 98 இருக்கிற இடத்துல திடீர்னு 95 94 ஒரு 3-4% குறையுது அப்படின்னு சொன்னால் உடனே நீங்கள் அலர்ட் ஆகிடணும். உடனே உங்கள் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்குது, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆக்சிஜன் சேச்சுரேஷன் குறையிறத நம்ம சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சி உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம்னா ட்ரீட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு நாள் 2 நாளைக்கு மட்டும் ஆக்சிஜன் நம்மளுக்கு கொடுத்துட்டு அந்த ஸ்டிராய்டுன்னு சொல்கிற இன்ஜெக்ஷனு இல்லை மாத்திரையோ கொடுத்துட்டு அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் 2 நாள் நம்ம ரெக்கவர் ஆகி திரும்ப வீட்டுக்கு வந்துடலாம். அது இல்லாமல் நம்ம வீட்லேயே உட்காந்துட்டு என்னென்னு தெரியாமல் திடீர்னு நம்ம வந்து ரொம்ப முடியாமல் போய் ஆக்சிஜன் பார்க்கும்போது 60 ஆகிடுச்சு 50 ஆகிடுச்சு, எங்கே போய் சேர்றதுன்னு தெரியாமல் பெட் இல்லாமல் வெளியிலேயே நின்றுக்கிட்டு இவ்வளோ பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஸோ இந்த மிஷினை தயவுசெய்து ஒவ்வொருத்தரும் வாங்கி வைங்க. முக்கியமாக வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி வைங்க. உங்கள்கிட்ட இல்லைனாலும் பக்கத்து வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு வாரம் 10 நாளைக்கு அவங்ககிட்ட இருந்து வாங்கி இதை யூஸ் பண்ணுங்கள். எல்லோரும் சீக்கிரமாக குணமடைஞ்சு நார்மல் வாழ்க்கைக்கு திரும்பணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.